அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு படிப்பினை ஓடக்கூடிய சம்பவம் அப்படின்ற அடிப்படையில் இந்த முஸ்தாப் அலிலாவுடைய வீரத்தை பற்றி பார்க்கலாம். முஸ்தாப் அலிலா அவங்க வந்து காஃபிரா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. அதுக்கடுத்து இஸ்லாத்தை எடுத்து அபிசீனியாவுக்கு சஹாபாக்களோட ஹிஜ்ரத் ஆகி போயிடறாங்க. சில நாட்கள் அபிசீனியா இருந்துட்டு அதுக்கப்புறம் மதீனாக்கு ஹிஜ்ரத் ஆகி போயிடறாங்க. அப்படி மதீனாக்கு ஹிஜ்ரத் ஆகி போனப்ப ரசூலா வந்து அவங்களுடைய வீட்டை கடற்கரையில் அவங்க பார்க்குறாங்க. ரசூலா எப்படி இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு கிழிஞ்ச போர்வையை போட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ ரசூலா வந்து கண் கலங்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து போது போறப்ப அவங்களுக்கு வந்து இஸ்லாத்துடைய கொடியை பிடிக்கக்கூடிய அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. அவங்க இஸ்லாத்துடைய கொடியை பிடிச்சிருக்கப்ப சஹாபாக்கள் எதிரிகளை பார்த்து விரண்டு ஓடிடுறாங்க. அப்போ முஸ்தாப் அலிலா வந்து மட்டும் அந்த கொடியை பிடிச்சு அப்படியே நிற்கிறாங்க. காஃபிர் வந்து எப்படியாவது இஸ்லாத்தை வீழ்த்திடணும் அப்படின்ற அடையாளத்துக்காண்டி அவங்க கொடியை பிடிச்சிருந்த கையை வந்து வெட்டிடுறான். அப்போ முஸ்தாப் அலிலா வந்து உடனே இன்னொரு கைக்கு மாத்திடுறாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னும் அந்த கையை வெட்டிடுறான். அப்போ வந்து நெஞ்சில சாட்சி இருக்காங்க. அப்போ அந்த காஃபிர் வந்து என்ன பண்ணிடுறான், முஸ்தாப் அலிலா வந்து ஷஹீதாக்கிடுறாங்க. முஸ்தாப் அலிலா வந்து எவ்வளவுதான் கொடுத்தினாலும் இஸ்லாத்துக்காண்டி அவங்களுடைய வீரை கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி விரிவானாங்க. அஸ்ஸலாமு